ஹலோ, புரியுதுல்ல? இன்னைக்கு கம்மியாக தான் சாப்பிடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோறு அவ்வளோ குவிஞ்சு இருக்குது மலை மாதிரி. என்னப்பா நீ முதல்ல சட்டியிலேருந்து எடுக்கும் போதே என்ன எடுக்கணும்? கம்மியாக எடுத்து வந்தா பரவாயில்ல. உடனே இங்கே நிறைய பேருக்கு கேள்வி என்ன தெரியுமா? உடனே கர்த்தர் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா? நிறுத்தினாலும் நீங்க விட்டுருவீங்களே. கர்த்தர் கையை பிடிச்சி நிறுத்தி இருக்க வேண்டியதானே? அப்ப நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேன்ல. என்ன இது? இல்ல, நம்ம இடம் கொடுக்காம சத்துருவும் நுழைய முடியாது, அதே நேரத்தில் நம்ம இடம் கொடுக்காம ஆண்டவரும் கிரியை செய்ய முடியாது. அப்போ இப்ப இந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்றோம், அழுறோம். அவங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, ஏசப்பா என் பிள்ளை பண்றதுதான் தப்பா இருக்குது, அவ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ இந்த சூழ்நிலையை ஏத்துக்கணும். இது ஒன்றும் இல்லை, இதுல அவ மனசு பாதிக்கப்படக்கூடாது, இருக்கிறதுல அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணா, இந்த பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தயவு செய்து பேசாதீங்க, தயவு செய்து போகணும்னு மட்டும் சொல்லாதீங்க, தயவு செய்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லாதீங்க, அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? நான் செத்துடுறேன். எப்படி இருக்கும்? ஒரு அம்மா அப்பா சூழ்நிலை புரியுதா? அந்த பிள்ளை அப்படியே ஓப்பனா சொல்லுது, நீங்க சொல்லுங்க மம்மி, நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? நான் செத்துடுறேன், விட்டுருங்க. உங்களுக்கு அதுக்காக தான் கையா அறுத்துருக்கிறேன். நான் செத்துட்டேன்னா ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லைல்ல, ரெண்டு பக்கமும் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் இல்ல. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சில சூழ்நிலைகளிலிருந்து நம்ம விடுதலையாக்க வல்லவர், நம்ம எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வல்லவர். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளால ஒரு சேதம் கூட வராதபடி அதை ரொம்ப அழகா ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல சந்தோஷமா இப்ப என்ன எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அதை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலை மாறும்போது நம்ம எப்படி இருப்போம்னா பலனா இருப்போம், நம்ம சத்துவமா இருப்போம். கண்டிப்பா நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும், எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் நிச்சயமாய் ஒரு நாள் அது மாறும். நிச்சயமாய் அதை கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா, ரொம்ப அந்த இடத்துல எந்த சேதமும் இல்லாம இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, சேதம் இல்லாமல் எப்படி இருக்கணுமா? அம்மா, அந்த பலனை ஆண்டவரே நமக்கு தருவாரா? கர்த்தரை தவிர வேற யாரும் நமக்கு தர முடியும்? வேற ஒருத்தரும் தர முடியாது. ஆமென்.